கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் தேவனுக்குள்ளாக உங்களுக்குள்ளாக விசுவாசம் உள்ளவராய் மேசியாவாய் இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்னதாகவே என் கண்களை மூடி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்திலே நீங்கள் தியானத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை காண வேண்டும் என்று எதிர்பார்த்து இந்த ஜெபத்திலே நானும் இணைகிறேன். சர்வ வல்லமை உள்ள கர்த்தாவே, அருமையான இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை இந்த நாளிலே நான் காண வேண்டும் என்ற எண்ணத்தை எம் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தி அருளுங்கள். காரியங்களை பொறுப்படுத்தி வளர்த்துமாறு செய்தியின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை வழி நடத்துமாறு ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலே எங்களுடைய வேத தியானத்திற்காக யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 1வது அதிகாரத்திற்கு எங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 41வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 1வது அதிகாரம் 41வது வசனம். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமாயிருக்கிற எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இன்று நாளிலே வந்திருக்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய மேசியாவை காண்பதற்கு. மேசியா என்பதன் பொருள் அபிஷேகம் செய்யப்பட்டவர். பிதாவினால் அபிஷேகம் செய்யப்பட்டவரையே நாம் காண போகிறோம். அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாகவே இன்றைய நாளிலே நாம் காணப்படுகிறோம். இந்த மேடையிலே நான் உங்களை பார்க்கிற பொழுது கிறிஸ்துவினுடைய மகிமையின் வெளிச்சம் எனக்கு தென்படுகிறதாய் அமைகிறது. ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே கிறிஸ்துவினுடைய மகிமையின் புகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். குமாரனுடைய மகிமைக்கு புகழ்ச்சியான பாத்திரவான்களாய் நாம் இந்த நாளிலே காணப்படுகிறோம். யோவான் ஸ்நானகன் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, மெசியாவை, அபிஷேகம் செய்யப்பட்டவரை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்த ஒருவனாக காணப்படுகிறான். அவர் எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார் என்றால், நாங்கள் அதே அதிகாரத்திலே 14வது வசனத்தை வாசித்து பார்த்தோமானால், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. பிதாவினுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை, பிதாவினுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த மேசியா பிதாவினுடைய மகிமையை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த மகிமை இன்று எமக்குள் கிரிகை செய்கிறபடினாலே நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். மேசியாவின் அர்த்தம் கிறிஸ்து, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்கள். கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறபடியினாலே நமக்கு பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவின் உடைய அவர்களே. இதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே நாம் பெருமையாக கொள்ள வேண்டிய கருத்தான காரியமாக இருக்கிறது. நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்பதில் நான் பெருமை கொள்ள வேண்டும்.
அவருடைய மகிமை எமக்குள் பிரகாசிக்க நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம். இது பிதாவினுடைய சித்தமாய் குமாரனில் காணப்படுகிற மகிமையாய் இருக்கிறது. மகிமைக்கேற்ற மகிமையாகவே காணப்படுகிறது. மேலும் பாருங்கள், 18வது வசனத்திலே, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இந்த குமாரன் வெளிப்படுத்தினபடியினாலே, குமாரன் எங்களுக்குள் இருக்கிறபடியினாலே எங்களுக்குள் அந்த கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அந்த கிறிஸ்து பிதாவை காண்பிக்கிறவராய் இருக்க வேண்டும். எங்களுக்குள் காணப்படுகிற அந்த கிறிஸ்து இருக்கிறபடியினாலே, அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்கு இருக்கிறபடியினாலே நாம் கிறிஸ்தவர்களாய் காணப்படுகிறோம். இதுதான் தேவனுடைய சுவிசேஷமான காரியமாக இருக்கிறது. இந்த காரியத்திற்காக தான் பிதாவானவர் யாரையும் தெரிந்து கொள்ளவில்லை. தன்னுடைய ஒரே பேரரானருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய மகிமையின் வெளிப்பாடுக்காக தெரிந்து கொண்டார். இதுதான் நாங்கள் இந்த நாளிலே தியானிக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. ஆகையால் தான் இந்த இடத்திலே அந்திரேயா சொல்லுகிறான் தன்னுடைய சகோதரனுக்கு, மேசியாவை கண்டோம் என்று. கண்டோம் 2 பேர். இதுக்கு முன்னாடி யோவான் வெளிப்படுத்தினதை தன்னுடைய முதலாவது அவன் செய்கிற காரியம் தன்னுடைய சகோதரனுக்கு சென்று சொல்கிறான், மேசியாவை கண்டோம். இன்றைய நாளிலே நாங்களும் இந்த காரியங்களை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைய நாளிலே மேசியாவினுடைய செய்தியை கேட்டோம், கிறிஸ்துவானவருடைய மகிமையை கண்டோம், பிதாவினுடைய மகிமையை வெளிப்படுத்தின கிறிஸ்துவை அவருடைய வேதத்தில் உள்ள வார்த்தையின் மூலமாக கண்டோம் என்பதையே நாம் வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகையால் தான் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்து என்ற அர்த்தமுள்ளவர்களாக இருக்கிறோம். இதற்காகவே தேவன் எம்மை அழைத்திருக்கிறார். இந்த அந்திரேயா என்பவன் முதலாவது பெரிய விதமான ஊழியங்களை செய்யவில்லை. அவருடைய பெயர் பெரிய அளவிலே குறிப்பிடப்படவில்லை. நாங்கள் பார்க்கிறோம், இயேசுவினுடைய அற்புதத்திலே முதலாவது அந்திரேயா செய்கிறதான காரியம் என்னவென்றால், அந்த 5000 இயேசு பிரசங்கிக்கிற பொழுது அந்த 5000 பேருக்கு உணவளிக்கிற அந்த சிறுவனை அறிமுகப்படுத்துகிறவனாய் இந்த அந்திரேயா காணப்படுகிறான். இன்றைய நாளிலே எம்முடைய நோக்கமும் இப்படியாய் காணப்பட வேண்டும். நாங்கள் பெரிய அளவிலான சுவிசேஷங்களை கொண்டு போக வேண்டியதன் அவசியம் இல்லை. சிறியதொரு காரியத்தை, மேசியா எப்படியானவர், கர்த்தராக இயேசு கிறிஸ்து எப்படி எமக்குள் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் கொண்டு செல்ல வேண்டியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த அந்திரியாவை போல யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்திலே 8வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 8வது வசனத்திலே, அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாட்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். 2 வாட்கோதுமைகள், 5 அப்பங்களும் 2 மீன்களுமே காணப்படுகிறது. சிறிய காரியம், இது போதாது என்று சொல்கிறார். 5000 பேருக்கு எப்படி இதை பகிர்ந்தளிக்க முடியும் என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதனை கொண்டு பெரிய ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை செய்கிறார். இன்றைய நாளிலே நாம் எம்முடைய நோக்கமாய் மகிமையின் புகழ்ச்சிக்காய் கிறிஸ்துவை, மேசியாவை, அபிஷேகம் செய்யப்பட்டவரை, பிதாவினுடைய அவருடைய நோக்கத்தை செய்வது போல நாம் சிறிய ஒரு காரியமாக இந்த அந்திரேயாவை போல ஒருவரை கிறிஸ்துவுக்குள் அறிமுகப்படுத்தினால் அது 5000 பேராக மாறிவிடும். நாம் அறிவோம், பேதுருவானவன் ஒரே பிரசங்கத்திலே அன்றைய நாளிலே 3000 பேரை ரட்சிப்பு கொண்டு வந்ததை. இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதுவே எமக்குள் காணப்படுகிறதான அந்த மேசியாவினுடைய நோக்கம் மகிழ்ச்சியின் புகழ்ச்சியாய் காணப்படுகிறது. பிதாவுக்கு ஏற்றவராய் இருக்கிறார். அவர் ஒரு காலும் தனக்கேற்ற விதமாய் நடந்து கொண்டதில்லை. தம்மை தாமே அடிமையின் ரூபமாக்கினார். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். எங்களுடைய நட்பணி செய்து, எங்களுடைய சுவிசேஷ பணி மற்றவர் காணும்படி நாங்கள் செய்ய வேண்டியதன் அவசியம் அல்ல. இன்றைய நாளிலே எமக்குள் ஒரு அந்திரேயாவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். முதலாவது அவன் என்ன செய்கிறான்? தன் சகோதரனிடத்தில் சென்று
மேசியாவை கண்டோம் என்கிறான். இதுதான் நாம் செய்ய வேண்டியது. எமக்கு அருகில் இருக்கிறவருக்கு மேசியாவை, அபிஷேகம் செய்யப்பட்டவரை அறிமுகம் செய்ய வேண்டும். பெரிதான காரியங்கள் செய்ய வேண்டியதன் அல்ல. தேவன் மற்ற காரியங்களை பார்த்து கொள்வார். இப்படியான காரியங்களை நாங்கள் செய்கிற போது அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். கிறிஸ்துவின் மகிமைக்கேற்ற புகழ்ச்சியாய் காணப்படுவோம். இந்த காரியத்தை இதை மென்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று, மகிமை நமக்குள் வெளிப்பட வேண்டும் என்று, நமக்குள் அந்த பிரகாசமுள்ள மனக்கண்களை தர வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஜெபத்திலே இந்த காரியங்களை மேற்கொள்கிறான். எபேசியர் 1 அதிகாரத்திலே 18 19 வசனத்தை நாங்கள் வாசித்து பார்த்தோமானால், அங்கே அப்போஸ்தலனானவருடைய ஜெபத்தினுடைய வேண்டுகோள் எப்படியாய் காணப்படுகிறது என்பதனை பார்க்கலாம். எபேசியர் 1 அதிகாரத்திலே 18 19 வசனத்தை நாம் வாசிப்போம். அது 2வது பாகத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். 19 வசனத்திலே 2வது பாகம், தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்குள்ளே பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளுகிறேன். பிரகாசமுள்ள மனக்கண்கள். நம்முடைய கண்களை மூடிக்கொண்டால் நாம் கிறிஸ்துவை காண வேண்டும். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் அபிஷேகம் செய்யப்பட்டவர்களாய் காணப்படுகிற போது, எங்களுடைய கண்களை மூடுகிற போது எங்களுடைய மனக்கண்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்திலே வேண்டிக் கொள்கிறார். எப்படி? அவருடைய வல்லமையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் இன்னதென்று. இதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே நாமும் செய்ய வேண்டிய காரியமாக இருக்கிறது. நாம் நம்முடைய கண்களில் கிறிஸ்துவை காண்பது போல, கிறிஸ்துவை அறியாதவர்கள் கிறிஸ்துவை காண்பதற்காக அவர்களுக்கும் அந்த மனக்கண்களை தர வேண்டும் என்று நாம் வேண்டுதல் செய்ய வேண்டியவர்களாய், செபிக்க வேண்டியவர்களாய், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டவர்களாய், மேசியாவினால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்களாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். இதுதான் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் நாம் காணப்பட வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே இந்த மகிமை புகழ்ச்சிக்காக கிறிஸ்துவை அறியாதவர்களிடத்திலே, அவர் இப்படி கிறிஸ்துவை அறியக்கூடியவர்களிடத்திலே வாஞ்சியாக இருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரத்திலே 19 20 வசனத்திலே நாங்கள் பார்த்தோமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வாசற்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறதான காரியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரத்திலே 18 வசனம், 19 20 வசனம். நான் 20 வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், நானும் என்னோடே போஜனம் பண்ணுவான். நாம் சுவிசேஷத்தை அறிவித்ததன் பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வேலையை ஆரம்பித்து விடுவார். கதவை தட்ட ஆரம்பித்து விடுவார். மேலும் பாருங்கள் 19 வசனம், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிற்றிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்கு முன்னதாக இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, மேசியா எமக்குள் காணப்படுவதற்கு முதலாவது நாம் செய்ய வேண்டியது மனம் திரும்ப வேண்டும். மற்ற அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். மனம் திரும்புதல் என்றால் நாம் எம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். இன்றைய நாளிலே நாம் எல்லோரும் பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மேசியாவிலே அபிஷேகம் செய்யப்பட்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். ஆகையால் எங்களுக்கு இந்த நாளிலே மனம் திரும்புதல் அவசியம் இல்லை என்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டாம். எமக்குள் மனம் திரும்புதல் அவசியமாக இருக்கிறது. நாம் இந்த பூமியிலே வாழ்கிறோம், பாவம் நிறைந்த உலகத்திலே.
அனைத்திலும் பாவம் எம்மை சுற்றி கொண்டே இருக்கிறது. பாவத்தினுடைய சுபாவத்திலே நாம் இருக்கிறோம். எங்களுடைய மனக்கண்களை மூடி பார்க்கிற பொழுது அந்த பாவமும் எம்மை சுற்றி வரக்கூடும், கிறிஸ்துவனுடைய மகிமையை காணாதபடிக்கு. இதற்காகவே நாங்கள் அனுதினம் மனம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகையா எங்களுடைய பாவங்களையும் நாங்கள் அறிக்கை செய்து அனுதினமும் நாம் மனம் திரும்புவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 1 யோவான் 1வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே அந்த பாவத்தை குறித்து நாம் அறிக்கை செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புவதற்கு நாம் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் மேசியாவை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் யார் என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற காரியத்தை யோவான் ஸ்நானகன் செய்துவிட்டு போய்விட்டார். மனம் திரும்புவதற்கு ஏற்றதான கனிகளை கொடுக்க வேண்டும் என்று அவர் வழியை காண்பித்து சென்று விட்டார். யோவான் எழுதிய சுவிசேஷ புத்தகத்திலே 1வது அதிகாரத்திலே 29வது வசனத்திலே தன்னுடைய சீஷர்களுக்கு இப்படியாய் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அதாவது மன திரும்புவதற்கு ஏற்ற காரியம் இதுதான் என்று வெளிப்படுத்துகிறார். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்கிறார். மனம் திரும்புவதற்கு முதலாவது நாம் தேவ ஆட்டுக்குட்டியை காண வேண்டும். அப்பொழுதுதான் நான் முன்பு சொன்ன காரியங்களை எங்கள் செய்வதற்கு இலகுவாக இருக்கும். மேசியாவை அறிவிக்க முடியும், மனக்கண்களால் அவரை பார்க்க முடியும். அந்த தேவ ஆட்டுக்குட்டி எங்களுக்குள் இருக்கிறார் என்பதை அந்த யோவான் வெளிப்படுத்தின காரியத்திலே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். யோவான் சொன்ன உடனே இதுதான் தேவ ஆட்டுக்குட்டி என்பதனை அவருடைய சீஷர்கள் விசுவாசித்தார்கள். அதன் பிறகு தன்னுடைய சொந்த சகோதரனுக்கு சொல்கிறான். அது தொடர்ந்து அப்படியே வளர்ச்சியாக போய்கொண்டே இருக்கிறது. அவன் தன்னுடைய சகோதரன் சொல்கிறான், அதன் பிறகு பிலிப்புக்கு சொல்கிறான். பிலிப்பு வந்து நாத்தான் வேலுக்கு சொல்கிறான். நாத்தான் வேலு யாதொரு நன்மை நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகாதா என்று கேட்கிறான். பாருங்கள், அந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்கிற பொழுது ஒரு ஊரிலே பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிற ஒரு உத்தம கபடற்ற இஸ்ரவேலன் காணப்படுகிறான். இப்படியாய் கபடற்ற உத்தம இஸ்ரவேலர்கள் இங்கு எங்கோ தொலைவிலே இருக்கிறார்கள். நாம் அவர்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் இன்றைய நாளிலே எமக்குள் அந்த மேசியாவை தரித்து வைத்து கொண்டு இருக்கிறோம். எமக்குள் மாத்திரம் அந்த மேசியாவை போஷித்து கொண்டே இருக்கிறோம். எமக்குள் அந்த மேசியாவினுடைய வளர்ச்சியை அதிகரித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இன்றைய நாளிலே அநேக அந்த கபடற்ற உத்தம இஸ்ரவேலனாகிய நாத்தான் வேல் எங்கோ ஒரு தொலைவில் இருக்கிறார். இதற்காகவே நாங்கள் அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறோம். அபிஷேகம் செய்யப்பட்டவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். இதுதான் எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் செய்ய வேண்டியதான பெரிதான காரியமாக இருக்கிறது. அது பாருங்கள், நாத்தான் வேலை கபடற்ற உத்தம இஸ்ரவேலர் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சாட்சி கொடுக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் நாத்தான் வேல் கேட்குறான், நீ எப்படி என்னை அறிவீர் என்று. அத்தி மரத்தின் கீழே இருக்கிற பொழுது நாங்கள் இந்த யோவான் 1வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தோம்னா அதில் சொல்லப்பட்டிருக்கும், நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கிற பொழுது உன்னை நான் அறிந்து கொண்டேன் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய மனநிலைமைகளையும் அறிந்தவராயிருக்கிறார். இந்த கபடற்ற உத்தம இஸ்ரவேலனான நாத்தான் வேல் இன்று எமக்குள் எத்தனை பேராய் நாம் வெளிப்பட போகிறோம்? இந்த நாத்தான் வேலினுடைய சுவிசேஷத்தை எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய், அந்த வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதனே நாம் மேசியாவை கண்டோம் என்ற சாட்சிக்கு புகழ்ச்சியாய் நாம் காணப்படுகிறோம். அடுத்ததாக செவி கொடுக்க வேண்டும். ஜாக்கிரதையாய் மனம் திரும்புதல் மாத்திரமல்ல, நாம் செவி கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எப்படி என்றால், இவன் அந்திரேயா 1வது இந்த காரியத்தை கேட்பதற்கு அவன் நன்கு செவி கொடுத்திருந்திருக்கான். எப்படி? யார் இந்த மேசியா என்பதனை வெளிப்படுத்துவதற்காக வேதத்தை அறிந்தவனாகவும் இருக்கிறான். ஏனென்றால் பாருங்கள், 45வது வசனம், பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசேயின் தீர்க்கதரிசிகளிலும்
எழுதியிருக்கிறவர்களை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனாகிய நாசரேத் தூரனுமாகிய இயேசுவே என்றான். நியாய பிரமாணங்களில் எழுதியிருக்கிறவர்களை கண்டோம் என்று. அப்படி என்றால் அவன் வேதத்தை வாசித்திருக்க கூடும். இன்றைய நாளிலே நாங்கள் செவி கொடுப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிந்திருக்க வேண்டும். சில நேரத்தில் நான் என்னுடைய பிரசங்கத்திலே நான் வார்த்தைகளை சொல்லி கொண்டு போகிற பொழுது நீங்கள் யோசித்து பார்க்கக்கூடும், இந்த வார்த்தை, இவர் சொல்கிற வார்த்தை எங்கே இருக்கிறது என்று. நாம் இந்த நேரத்திலே வார்த்தைகளை அதிகமாக வாசிக்க விரும்புவதில்லை. வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது உங்கள் மனதிலே அந்த மனக்கண்களுக்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு வருவார் என்ற விசுவாசத்தோடு கூட வார்த்தைகளை பேசிக்கொண்டு போகலாம் என்று எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் மகிமைக்கு புகழ்ச்சியான பாத்திரவான்களாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறபடியினாலே செவி கொடுப்பதன் பிரதிபலன் யோவான் 1 அதிகாரத்திலே 35 36 வசனத்தை பார்த்தோமானால், மறுநாளிலே யோவானும் அவருடைய சீசரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீசரும் கேட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவன் அப்படி சொன்னதை கேட்டு 2 சீசர்களும் பின் சென்றார்கள். சொன்னதை கேட்டு, அதற்கு மாதிரியாய் யோவான், திருமுழுக்கு யோவான் என்று நாங்கள் சொல்லுவோம், ஞானஸ்தானத்துக்குரிய யோவான் சொன்னதை கேட்டு 2 சீசர்களும் போனார்கள். சொன்னதை கேட்டுன்னு சொல்லியிருக்க போது இந்த வார்த்தை ஒரு தமிழில் ஒரு பிரச்சனைக்குரிய வார்த்தை. கேட்டுன்னு சொன்னால் நம்ம கேட்கிறேன்னு சொன்னால் ஏதாவது சொல்லி கேட்கிறது இருக்குது. நான் இந்த நேரத்தில் செவி கொடுக்க வேண்டும் என்று நான் அந்த வார்த்தையை பாவிக்க விரும்புகிறேன். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று நாங்கள் கேட்டு அந்த வார்த்தையை விட செவி கொடுக்க. யோவான் சொன்னதை கேட்டு கர்த்தருடைய சத்தத்தை, இன்று அவருடைய சத்தத்தை கேட்க நாம் வந்திருக்கிறோம். சத்தத்தை கேட்பதற்கு நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். யாக்கோபு 1 அதிகாரத்தில் 19 வசனத்திலே கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு தாமதமாயும் இருங்கள் என்ற. அப்போ நாம் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற பொழுது கேட்கிறதுக்கு தீவிரமாக இருக்க வேண்டும். நம்முடைய காதுகள் செவி கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மேசியாவினுடைய காரியங்களை அறிந்து கொள்ளலாம். இந்த நாளிலே எத்தனையோ இந்த வருடக்கணக்கில் இப்போ நாம் 2025 ஆண்டிற்குள் வந்துவிட்டோம். நம்முடைய காதுக்குள் எத்தனை விதமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வர்ணிப்பை குறித்து நாம் கேட்டிருக்கிறோம். கடந்த வார செய்தியிலே நாம் பார்க்கிறோம், பரத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்டு செயல்படுகிற கிறிஸ்துவாய் காணப்படுகிறார். பிரதான ஆசாரியராய் காணப்படுகிறார். வானங்களின் வழியாய் பரலோகத்து போகிற கிறிஸ்துவாய் காணப்படுகிறார். இந்த கிறிஸ்துவை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் அவரை குறித்து இன்னும் அதிகமாக கேட்க வேண்டும். இந்த பாடலிலே கிறிஸ்துவை பற்றி இயேசுவை பற்றி என்ன பாடல் சொல்லியிருக்கிறது, அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்கு எப்படியான பாடல்கள் வெளிப்படுத்துகிறது என்பதை பாடும்போது நாங்கள் கேட்க வேண்டும். பாடிக்கொண்டே நாங்கள் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் எங்களுடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கு இலகுவாக அமையும். நாங்கள் எதையும் செவி கொடுக்காவிட்டால் அந்த காரியம் எங்களுடைய வாழ்க்கையில் அது இடம்பெறாது. செவி கொடுப்பதை குறித்து ஒரு சிறிய கதையை சொல்ல விரும்புகிறேன். ஒரு கிணற்றில் 5 தவளைகள் இருந்ததாம். அந்த 5 தவளைகளும் இருக்கிற பொழுது அந்த ஒரு வெளியிலிருந்து ஒரு தவளை சொன்னதாம், நீங்கள் வெளியில் வந்து பாருங்கள், எல்லா நன்மையான காரியங்களையும் உங்களால் மகிமையான காரியங்களை காண முடியும் என்று. கிணற்றில் இருந்த 5 தவளைகளும் வெளியே வர முயற்சி செய்தது. கீழே இருந்த முதலாவது ஒரு தவளை வெளியில் வருவதற்கு முயற்சி செய்கிற பொழுது, மேலே போக வேணாம், மேலே போனால் பயங்கரமாக இருக்குது, சொன்னது மாதிரி இல்லை, மேலே போனால் பயங்கரமான காரியங்கள் இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த முதலாவது வந்த அந்த தவளை கிணற்றில் பாதி தூரம் வந்து பயந்து சொன்னதை கேட்டு கீழே விழுது. 2வது தவளையும் வருகிற போது மற்ற தவளைகள், மேலே போக வேணாம், பயங்கரம், மேலே இது நமக்கு சுதந்திரமாக இருக்கிறது, எங்களுக்கு தேவையான ஆகாரம் கிடைக்கிறது, இதிலேயே நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம் என்று, இது எங்களுக்கு சௌகரியமாய் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது, நாங்கள் கிணற்றுக்கு அடியில் இருப்பதே நல்லது என்று சொன்னது. இப்படி ஒவ்வொரு தவளைகளுக்கும் சொல்லி ஒவ்வொன்றையும் மேலே வருவதற்கு முயற்சி செய்யாமல் தடை செய்து கொண்டிருந்ததாம். எப்படியாக இருந்தால் ஒரு தவளை மேலே வந்து விட்டதாம். மேலே வந்த பிறகு கதையில் பார்த்தால் அந்த தவளைக்கு செவி கேட்காதாம். செவி கேட்காதபடியினாலே அது மேலே வந்து நன்மையான காரியங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நாளிலே எங்களுடைய செவி
எப்படியா இருக்க வேண்டும்? நன்மைக்கு ஏதுவான எந்த காரியம் சொல்லப்படுகிறதோ அதற்கு எங்களுடைய செவிகளை சாய்க்க வேண்டும், செவிகளை திறந்து கொடுக்க வேண்டும். அந்த தவளை போல எது தீமையான காரியங்கள் எது சொல்லப்படுகிறதோ அதுக்கு எங்களுடைய காது செவி கொடுக்காமல் இருக்க வேண்டும். இதற்காக தான் நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஒத்த வேஷம் தெரியாதவர்களாய் எங்களுடைய மனம் நாளாந்தம் புதிதாகிறதுனாலே காணப்பட வேண்டும். இப்படி நாளுக்கு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் எங்களுடைய மனம் புதிதாய் காணப்பட வேண்டும். முதலாவது, எங்களுடைய மனம் புதிதாய் காணப்படுவதற்கு ஜாக்கிரதையாய் மனம் திரும்ப வேண்டும். அது தேவ ஆட்டுக்குட்டியை அறிவதின் மூலமே. இரண்டாவது, எங்களுடைய செவி கிறிஸ்துவனுடைய வார்த்தை பிரமாணங்களில் எழுதப்பட்டிருக்கிறதான இந்த சத்திய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான காரியங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கத்திலே எப்படியான காரியம் எனக்கு தேவையாய் அமைகிறது என்பதனை கேட்டு வாங்கி போட்டுக்கொள்ள வேண்டும் என்னுடைய செவிக்குள். அது நாளாந்தம் வளர்ச்சி அடைய கூடியதாய் அமையும். நம்முடைய மேசியாவை அபிஷேகம் செய்யப்பட்டவருடைய பிதாவினுடைய மகிமையின் புகழ்ச்சியை வெளிப்படுத்தினவருடைய சாட்சிக்கு நாம் பாத்திரவான்களாய் காணப்படுவோம். நம்முடைய சுவிசேஷ அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் காணப்படுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய அந்த பாதங்களை காணக்கூடியவர்களாய் நாம் இருப்போம். சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறுகிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இந்த மனக்கண்களை மூடுகிற பொழுது நானும் இந்த சுவிசேஷத்திற்குரிய பாத்திரவானாய் அவருடைய பாதங்களை, அந்த அழகுள்ள பாதங்களை தழுவி கொண்டவனாய் காணக்கூடியவனாய் எனக்குள் அந்த பிரகாசமுள்ள மனக்கண் காண வேண்டும், தர வேண்டும் என்பதனே இந்த அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஜெபத்தோடு கூட நாமும் இணைந்து கொள்வோமானால் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் அதிகமாக இந்த இடத்திலே கிறிஸ்துவை மகிமைக்கு புகழ்ச்சியாய் வெளிப்படுத்தக்கூடிய புதிய காரியங்களை வெளிப்படுத்துவார். அநேக உத்தம இஸ்ரவேலர்கள் எம் மத்தியிலே இருக்கிறார்கள். நாங்கள் பெரிதான காரியங்களை செய்ய வேண்டியதில்லை. அந்திரேயவள் போல கிறிஸ்துவை காட்டி கொடுக்க வேண்டும், கிறிஸ்துவை காட்டி கொடுக்க வேண்டும். யூதாசை போன்று அல்ல, கிறிஸ்து இவர்தான், இவரில் இருக்கிறார். அந்த சிறுவனுக்கு காட்டி கொடுத்தது போல் அந்த சிறுவன் கையில் மீன் இருக்கிறது என்று இயேசுவுக்கு அறிமுகம் செய்து வைத்த அந்திரேயவை போல நாமும் அதே ஒரு சந்தர்ப்பம். எத்தியோப்பியா அன்னகனாகிய அவன் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிற போது இந்த காரியங்கள் எனக்கு தெரியப்படுத்தாவிட்டால் நான் எப்படி புரிந்து கொள்வேன் என்று கேட்கிற போது அங்கே பிலிப்பு சென்று அந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி எத்தனையோ விதமான அன்னகர்களும் கிறிஸ்துவனுடைய மகிமையை புகழ்ச்சியை காண்பதற்கு, பிதாவை காண்பதற்கு எத்தனையோ விதமான உத்தம இஸ்ரவேலர்கள் காணப்படுகிறார்கள். இந்த நாளிலே நாங்கள் விசுவாசிகளாக இருக்கிறபடியினாலே, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக அழைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே எங்களுடைய செவியை சாய்த்து எங்களுடைய மனம் திரும்புதலை கொண்டு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டியவர்களாய் நாம் காணப்படுவோம். எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய உண்மைக்கு பாத்திரவான்களாய் நாம் காணப்படுகிறோம். அதுதான் அவருடைய மகிமையின் புகழ்ச்சி எங்களுக்குள் காணப்படுகிறது. இதோ தேவ ஆட்டுக்குட்டி எங்களில் காண வேண்டும். இதோ தேவ ஆட்டுக்குட்டி சாயலை உடைய மனுஷன் இருக்கிறான். என்னிலே அந்த தேவ ஆட்டுக்குட்டியினுடைய சாயல் காணப்படுகிறதா? எனக்குள் அந்த தேவ ஆட்டுக்குட்டியின் சாயலை வெளிப்படுத்த முடியுமா? இதுதான் எங்களுடைய இந்த நாளிலே என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. கிறிஸ்துவை அறிந்த நாமும் இந்த கேள்விக்கு பதில் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். எங்களுக்கு முடியுமாக இருந்தால் முழங்கால் படையில் இருக்க முயற்சி செய்வோம். இந்த ஜெபத்திலே
சர்வ வல்லமையும் மகத்துவம் நிறைந்த உன்னதமான கர்த்தாவே, அருமையான இந்த நாளிலும் ஆண்டவரே, மேசியாவை கண்டோம் என்று அந்திரேயா முதலாவது தன்னுடைய சகோதரனுக்கு வெளிப்படுத்தினது போல நாமும் இந்த நாளிலே அநேகருக்கு எங்களுடைய சகோதரருக்கு நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் அவர்களுடைய ரட்சிப்பு உம்முடையதாக இருக்கிறது. இப்படியாய் நாங்கள் மனம் திரும்பியிருக்கிறோம், மேசியாவை கண்டிருக்கிறோம். நாளாந்தும் நாம் புதிதாக்கப்படுவதற்கு தேவரீர் எமக்கு உதவி செய்வீராக. இந்த நாளிலே நான் வந்தது நல்லது என்று எண்ணக்கூடிய இருதய சிந்தையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுங்கள். வந்திருக்கிறதான நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துங்கள். இப்படியாக நாங்கள் வீடுகளை திரும்பும்போது பாதுகாப்புடனே எங்களை கர்த்தர் அழைத்து செல்வீராக. அது மாத்திரமல்லாது இந்த நாளில் வராதவர்களையும் கர்த்தர் பொறுப்படுங்கள். அவர்களுக்குள் மேசியாவினுடைய வெளிப்பாடு, கிறிஸ்துவனுடைய வெளிப்பாடு அன்றாடம் காணப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்வீர்களாக. நாங்கள் வாழ்கிற இந்த பாவமான உலக வாழ்க்கையிலே கிறிஸ்துவனுடைய சாயலை தரித்து கொள்ள எனக்கு கிருபை செய்து வழிநடத்துமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட பரிசுத்த ஆவியானவர் செயல்படுங்க, வழிநடத்துங்க. இந்த நாளிலே இந்த கூட்டத்தை செய்வதற்கு தேவன் கொடுத்ததான பெரிதான கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியாக உகந்த காலநிலையை கொடுத்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா விதமான நன்றி துதி ஸ்தோத்திரங்களையும் ஏற்றுக்கொண்டு வழிநடத்துமாறு இரட்சகரும் மீட்பரும் ஆகிய என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமேன்.